நம்பிக்கையை தளரவிடாதே. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அன்பு தேவபிள்ளைகளே, நீங்கள் விதைக்கிறதையே அறுப்பது எக்காலத்திலும் மாறாத ஒரு உண்மையாகும். நீங்கள் ஆவிக்கென்று விதைக்க வேண்டும். அப்படியென்றால் இரட்சிப்பு, ஆவியானவரின் திருமுழுக்கு இவற்றை பெற்றுக்கொள்ள கவனமாக இருப்பதுதான் ஆவிக்கென்று விதைப்பது. இன்னும் ஆவிக்கென்று விதைப்பது என்றால் உங்களது நேரத்தை வேத தியானத்திலும் ஜெபத்திலும் செலவிடுவதும், உங்களது நேரத்தையும் திறமையையும் பயன்படுத்தி கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, குறிப்பாக ஆத்தும ஆதாய பணி செய்வது, கர்த்தருடைய பணிக்கென்றும் ஏழ்மையில் உள்ளவர்களுக்கும் பொருளுதவி செய்வது போன்றவை ஆவிக்கென்று விதைப்பதாகும். பிரியமானவர்களே, விதைத்தவுடன் பல